வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்தி கண்ணோட்டத்தில் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவீந்திரநாத் அவர்களுடைய கொலை தொடர்பாக அவருடைய சகோதரர் ராஜ் தமிழ் கார்டியனுக்கு வழங்கிய செவ்வியின் தமிழ் வடிவத்தை இதில் சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியில வழங்க இருக்கின்றேன். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னர் என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க. இந்த கொலை சம்பந்தமாக அவருடைய சகோதரர் வழங்கிய செவ்விக்கு போறதுக்கு முதல் இந்த சம்பவத்தினுடைய பேக்ரவுண்டை பார்க்க. கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தரான துணைவேந்தரும் பேராசிரியருமான ரவீந்திரநாத் அவர்கள் டிசம்பர் 2006 கொழும்பில் உள்ள உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள ஒரு இடத்துல நடந்த ஒரு கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு திரும்பும் போது காணாமல் ஆக்கப்பட்ட இவர் தனக்கிருந்த உயிர் அச்சுறுத்தல் காரணமாக பல தடவைகள் அரச பாதுகாப்பை கேட்டிருந்தார். ஆனால் அந்த பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. அத்துடன் அவர் காணாமலாக்கப்பட்டதற்கான விசாரணைகள் சரியான முறையில் மேற்கொள்ளப்படவும் இல்லை. அவருடைய குடும்பம் தொடர்ந்து நீதியையும் உண்மையையும் வலியுறுத்தி நிற்கின்றது. ரவிநாத் பராமிலிட்டரி குரூப் ஆன தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற பயமுறுத்தல் தான் பதவியிலே இருக்கும் போது இருந்ததாகவும் அதால தான் பதவி விலகினார்ன்னு சொல்லியிருந்தார். டிஎம்பிபியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன், அதாவது கருணா அம்மான் இருந்தார். இவர் கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார். துணைத்தலைவராக இந்த டிஎம்பிபியின் துணைத்தலைவராக இருந்தவர் பிள்ளையார். அடுத்தது கருணா யூகே அரசாங்கத்தால பல மனித உரிமைகள், இலங்கையில பல மனித உரிமை மீறல் நடவடிக்கையில ஈடுபட்டதால யூகேக்கு வர்றதுக்கான பயண தடையை விடுத்திருந்தது. இவர் முன்னைய துணைத் தலைவர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன். இவர் தான் தற்போது சிஐடியில் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இவர் பேராசிரியர் ரவீந்திரநாத் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தான் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார். பேராசிரியர் ரவீந்திரநாத்தினுடைய சகோதரர் ராஜ் தமிழ் கார்டியனுக்கு வழங்கிய செவ்வியின் சுருக்கத்தை இனி பார்ப்போம். இந்த செவ்வி கேள்வி பதில் முறையில தான் அமைந்திருக்கு. இதுல முதலாவது கேள்வி, அவரை கேட்கப்பட்ட கேள்வி, எங்களுக்கு உங்களுடைய சகோதரனை பற்றி அவர் எந்த மாதிரியான நபர் என்ன என்று சொல்ல முடியுமான்னு கேட்கப்படுது. அப்ப அவருடைய பதில் என்னுடைய சகோதரர் சிறு வயதிலே மிக அறிவுள்ளவராகவும் அமைதியானவராகவும் சிந்தனை உள்ளவராகவும் இருந்தார்ன்னு சொல்றார். இவர் யாழ்ப்பாண இந்து கல்லூரியில தன்னுடைய கல்வியை மேற்கொண்டிருந்தார் என்றும், பின்னர் கல்வி பயின்று பேராசிரியராக கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராகவும் மக்களால் போற்றப்படும் நபராகவும் மக்களால் போற்றப்படும் நிலைக்கும் வந்தாருன்னு சொன்னார். விவசாயத்துறையில PhD பட்டம் பெற்றிருந்ததாகவும், அவர் அப்போதைய காலகட்டத்தில் விவசாயத்துறையில புதிய தொழில்நுட்பங்களை, விவசாயத்துறையிலையும் மீன்பிடி துறையிலையும் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி இருந்தார். அந்த தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தல் சம்பந்தமாக விடுதலை புலிகளுடைய அங்கத்தவர்களுக்கு அவர் சில கல்வியையும் போதித்திருந்தார். கல்வி என்ற அது சம்பந்தமான அறிவையும் வழங்கியிருந்தார். அதன் காரணமாகத்தான்
விடுதலை புலிகளின் தலைவருக்கும் கருணாக்கும் பிள்ளையானுக்கும் இடையிலான தொடர்பாடல்கள் அவருக்கு ஏற்பட்டிருந்தது. இரண்டாவது கேள்வி, உங்களுடைய சகோதரரை டிசம்பர் 2006 கடத்தும் வரை நடைபெற்ற நிகழ்வுகளை உங்களுக்கு சொல்ல முடியுமான்னு கேட்கப்பட்டது. அதற்கு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஊழல் நடவடிக்கைகள் நிறந்த காலப்பகுதியில் தன்னுடைய சகோதரன் அந்த ஊழல் நடவடிக்கைகளுக்கு உறுதியாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் என்றும் அதன் காரணமாக அவற்றை நிறுத்தும்படியும் வேண்டியிருந்தார் என்றும் அந்த ஊழல் நடவடிக்கையில் ஈடுபட்டாக்களை எச்சரித்திருந்தார் என்றும் இது இயற்கையாகவே அவருக்கு ஒரு பதற்ற நிலைமையை அங்கே தோற்றுவித்ததென்றும் இது அடுத்த வரை அவரின் பதவியிலிருந்து ராஜினாமா செய்யும்படி அழுத்தங்களை பிள்ளையான், கருணா மற்றும் அவர்களுடன் இணைந்து செயற்படுவர்களால் அழுத்தங்கள் விடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. பின்னர் அந்த அழுத்தங்கள் அச்சுறுத்தலாக மாறியதாகவும் இந்த நிலைமை அவருடைய குடும்பத்தின் பாதுகாப்பு தொடர்பான கவலையை அவருக்கு ஏற்படுத்தியதாகவும் சொல்லப்படுகின்றது. இதற்கு மத்தியில் அவர் மட்டக்களப்பில் இருந்து தன்னுடைய தொழிலை மேற்கொண்டு தொடர்வதற்காக முயற்சித்திருந்தார் என்றும், ஆனால் நிலைமை மிக மோசமாக சென்றதான கொழும்புக்கு செல்ல தீர்மானித்து குடும்பத்தின் பாதுகாப்புக்காக கொழும்புக்கு செல்ல தீர்மானிக்கிறார். அவர் பதவியிலிருந்து உத்தியோகபூர்வமாக ராஜினாமா செய்ய திட்டமிட்டு கொண்டு தான் இருந்தவர். ஆனால் அவர் தொடர்புடைய அமைச்சு அந்த ராஜினாமா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுது. தனக்கு நினைவு இருக்கிறது என்று சொல்கிறார் அவர் சகோதரன். அவர் கடைசியாக சொன்னாராம், தான் கடைசியாக ஒரு நிர்வாக கூட்டம் ஒன்றுல டிசம்பர் 15 2006 பங்கு பெற்ற வேண்டியுள்ளதென்றும் அதற்கு பின்னர் அவரிடமிருந்து எந்தவித தொடர்பும் இருக்கவில்லை என்றும் அவருடைய சகோதரர் அந்த கேள்விக்கு ஆன பதில்களை வழங்கியிருந்தார். மூன்றாவதாக அவர் கேட்கப்பட்ட கேள்வி அந்த நேரத்தில் அதிகாரிகளின் பதில் எவ்வாறு இருந்தது, அவர்கள் இந்த வழக்கை தீவிரமாக எடுத்துக்கொண்டார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு அதிகாரிகளின் இந்த வழக்கை தீவிரமாக எடுத்துக்கொண்டிருந்தால் எங்களுக்கு தெரிந்திருக்கும் இப்பொழுது என்ன நடத்திருக்கும் என்று அவர் பதில் சொல்லியிருந்தார். அவர்கள் இந்த வழக்கை புறக்கணித்திருந்தார்கள் என்றும், ஏனென்றால் அவர்களுக்கு இதில் சம்பந்தம் இருப்பதால இந்த வழக்கை அவர்கள் புறக்கணித்திருந்தார்கள் என்றும் அவருடைய சகோதரர் அந்த கேள்விக்கான பதிலை வழங்கியிருந்தார். அவருடைய சகோதரன் பதவியில் ஏற்கனவே தீர்மானித்திருந்தார் சொல்றார். கோட்டபாய ராஜபக்ஷவிடம் பாதுகாப்பு வேண்டி அவர் எழுத்து மூலம் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தாராம். குறிப்பாக கடைசி நாள் கூட்டத்துக்காக பாதுகாப்பு தரும்படி வேண்டியிருந்தாராம். ஆனால் அவர்கள் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றும், உண்மையில் அவர்கள் அவரை அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றுமாறு வலியுறுத்தி இருந்தார்கள் என்றும் சொல்லியிருந்தார். அவர் மின்னஞ்சல் மூலம் அவர்களுடன் நடைபெற்ற தொடர்பாடல்கள் அவரின் முயற்சிக்கான சாட்சியாக இருக்கின்றது என்றும், ஆனால் அவர்கள் அவரை கைவிட்டு விட்டதாகவும் அவர்கள் இந்த கடத்தலுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் என்றும் அவருடைய சகோதரன் தெரிவிக்கின்றார். ஏனென்றால் அவர் பலமுறை மின்னஞ்சல் மூலம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தன்னுடைய கடைசி கூட்டத்துக்கு ராஜினாமா செய்யும் போது, கடைசி கூட்டத்துக்கு பங்கேற்க போகும்போது தனக்கு பாதுகாப்பு தரும்படி. ஆனால் அதெல்லாம் அவர்கள் கணக்கில் எடுக்கவில்லை என்று சொல்லப்படும். நான்காவது கேள்வி, பிள்ளையான் மீதான விசாரணையை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய சகோதரனின் வழக்குடன்
படத்துவதற்கு சாத்தியம் உண்டா என்ற கேள்வி கேட்கப்படுது. அப்ப பதிலாக அவர் சொல்றார், நான் உறுதியாக சொல்கின்றேன், பிள்ளையான் எனது சகோதரர் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்பு பட்டவர். அதில் எந்தவிதமான சந்தேகமும் என் மனதில் இல்லை. நான் பத்திரிகைகள் மூலம் அறிந்திருந்தேன், பிள்ளையான் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற ஊழல்களுடன் தொடர்பு பட்டிருந்தார் என்றும் தனது சகோதரர் அதற்கு எதிராக உறுதியாக நின்றார் என்றும் எந்த விதமான அரசியல் விளையாட்டிலும் ஈடுபடாதவர் என்றும் அவர் எது சரியோ அதையே செய்வார் என்றும் அதுதான் அவர் என்று சொல்லியிருந்தார். அப்ப 5வது கேள்வி கேட்கப்பட்டது, நீங்கள் நினைக்கிறீர்களா பிள்ளையானுக்கு எதிரான விசாரணை உண்மையானது என்று அல்லது அரசியல் ரீதியான உந்துதல் கொண்டது என்று நினைக்கிறீர்களா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு பதிலாக இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் உண்மை இருக்கின்றது என்று சொல்றார். ஆனால் அரசாங்கத்தின் விசாரணைகள் நீதியை பெற்றுக் கொடுக்கும் நோக்கை கொண்டிருக்கவில்லை என்றும் அரசியல் நோக்கை கொண்டுள்ளது என்றும் தெரிவிக்கின்றார். வேறுபட்ட அரசாங்கங்கள் வரலாம் போகலாம், ஆனால் அவர்கள் யாரும் நீதியை பெற்றுத் தருவார்கள் என்ற நான் நினைக்கவில்லை, நான் நம்பவில்லை என்று அவர் அந்த கேள்விக்கு பதில் வழங்குகின்றார். 6வது கேள்வியாக அவரை நோக்கி கேட்கப்படுது, பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு இலங்கையில நீதி என்பது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்காக அல்லது தாமதமாக தான் வழங்கப்படுகிறது என்ற உணர்வு உள்ளதே என்ற கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு அவர் பதிலாக, நீதி தமிழர்களுக்கு இல்லை என்பதை பல வருடங்களாக நாங்கள் தெரிவித்து வருகின்றோம். இதில் முக்கியமானது என்னவெனில், நாங்கள் தமிழர்கள் ஐக்கியமாக இல்லை. இந்த நிலைமை மாறும் வரை நாங்கள் எல்லோரும் துன்பப்பட வேண்டிய நிலைமை உள்ளது என்றும், இந்த நிலைமை மாறுதல் ஏற்பட வேண்டும் என்றும், அந்த மாறுதல் ஏற்பட வேண்டும் என்றால் தலைவரை போன்ற ஒருவர் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். 7வது கேள்வியாக கேட்கப்படுது, காணாமல் ஆக்கப்பட்ட உங்களுடைய சகோதரனின் நிகழ்வு உங்களது குடும்பத்தை எவ்வாறு கடந்த வருடங்களாக பாதித்துள்ளது என்று கேட்கின்றார் செய்தியாளர். அதுக்கு நாங்கள் உடைந்து போனோம். எங்களுடைய தாயார் 2018 காலமானார். இவர் தன்னுடைய மகன் திரும்பி வருவார் என்று காத்திருந்தார். அவருடைய மனைவி இலங்கையில் தான் இருக்கிறார் என்றும், எல்லோரும் வலியில் இருக்கின்றோம் என்றும், இந்த வலி எப்போதும் எங்களுடன் இருக்கும் என்றும், இந்த வலியை எதுவுமே குணமாக்காதென்றும் பதிலளித்திருந்தார். அடுத்த கேள்வியாக, உங்களுடைய சகோதரனின் வழக்கிலே நீதியும் உண்மையும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதா? என்ன செய்தியை இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்க விரும்புகின்றீர்கள் என்று கேட்கப்படுது. அப்போ அவர் அதுக்கு பதிலாக, உண்மையாகவே இந்த அரசாங்கம் சமநிலையை சமத்துவத்தை விரும்பினால் அவர்கள் தமிழர்களுக்கு நீதியை வழங்க தொடங்க வேண்டும், நீதியை வழங்க ஆரம்பிக்க வேண்டும். நீதி இல்லாமல் அங்கு முன்னேற்றம் கிடையாது. இந்த நாடு இன்னும் வன்முறையாலும் கொலையாலும் நிலையற்றத்தன்மையாலும் வேட்டையாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழர்கள் மட்டுமல்ல, சிங்களவர்கள், முஸ்லிம்கள் என எல்லோருமே துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். வன்முறை முடிவுக்கு வர வேண்டும். இது நடக்க வேண்டும் என்றில் உண்மையும் பொறுப்பு கூறலும் முதலில் வர வேண்டும் என்று அவர் பதிலளித்திருக்கின்றார். இதுதான் அந்த காணாமலாக்கப்பட்ட பேராசிரியர் ரவீந்திரநாத்தினுடைய சகோதரர் தமிழ் கார்டியனுக்கு வழங்கிய செவ்வியின் சுருக்கமான தமிழாக்கம். இதில் இவர் பல விடயங்களை மக்களுக்கு அறிய தந்திருக்கின்றார். அதை நீங்கள் பார்த்திருப்பீங்கள், கேட்டிருப்பீங்கள். இதுதான் நிலைமை. யானுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் இந்த விசாரணை அரசியல் நோக்குடையதா
அல்லது அவருக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் உண்மையான விசாரணையா என்பது காலம் பதில் சொல்லும். நன்றி. என்னுடைய இந்த நிகழ்ச்சியை நீங்கள் விரும்பியிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மற்றவர்களோடும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.